அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று அண்ணாமலை அவர்கள் ராமநாதபுரம் பிரச்சாரத்தில் கூறியுள்ளார். இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதி மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக முழுமையாக பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். நீதிமன்றத்தின் மூலமாக இது நடக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் உறுதியளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருந்த தடம் தெரியாமல் போகிவிடுவார் என்றும் விரட்டி அடிக்கப்படுவார் என்றும் அண்ணாமலை அவர்கள் கடும் கோபத்தில் கூறியுள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு காரணம் பாஜக தான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு அதிமுகவின் ஆட்சி கவிழாமல் இருப்பதற்காக பிரதமர் காலை பிடித்தவர் எடப்பாடி என்றும், ஆனால் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி சுயநலமாக அதிமுக தன்னிச்சையாக செயல்படுகிறது, யாருடைய உதவியும் தேவையில்லை என்று கூறுவது நியாயமற்றது என்றும், அரசியலில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் முற்றிலுமாக ஜீரோவாகத்தான் இருக்கிறது என்றும் கடுமையான விமர்சனத்தையும் அண்ணாமலை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் கூட்டங்கள் கூடுவதாக செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும் அதிமுக எத்தனை இடங்களில் கைப்பற்றியிருக்கிறது என்பதை. 2 இடங்களை கூட அதிமுகவால் கைப்பற்ற முடியாது என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். அதற்கு பிறகு ஜூன் 5ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு பொறுப்பையும் OPS அவர்கள் ஏற்பார் என்றும், இந்த மக்களவை தேர்தலில் OPS அவர்கள் போட்டியிடுவதே அதற்காகத்தான் என்றும் அண்ணாமலை அவர்கள் ராமநாதபுரம் மக்களை நம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளோம், அவரை வெற்றியடைய வைப்பது உங்களது பொறுப்பு என்று ராமநாதபுரம் மக்களிடமும் அதிமுகவின் தொண்டர்களிடமும் OPS அவர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.